அந்த நேரத்தில் வந்து ஒரு ஸ்பான்டேனியஸாக நடக்கும். என்ன செய்யணுமோ அது தானாக நடக்கும். நம்ம பிளான் பண்ணியெல்லாம் செய்ய முடியாது. அப்படி அந்த மாதிரி ஒரு செயல்படுறது தான் வந்து டோட்டல் மைண்ட். அப்படி ஒரு மைண்டு நம்மகிட்ட இருக்குது, எப்போவுமே நம்மகிட்ட இருக்குது. அது அந்த எமர்ஜென்சியில் அதுவாக வரும், வந்து செயல்படும். 12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க. இதுதான் நம்ம வந்து கான்சியஸ் மைண்டுன்னு சொல்கிறோம். எப்போவுமே அவைலபிள் 24 ஹவர்ஸ் அவைலபிள் மைண்ட் வந்து கான்சியஸ் மைண்டு தான். புத்தி, சித்தம், அகங்காரதெல்லாம் தேவைக்கு தான் வரும், அது எப்போவும் அவைலபிளாக இருக்காது. அப்போ கான்சியஸாக எப்போவும் அவைலபிளாக இருக்கக்கூடிய மைண்டை தான் கான்சியஸ் மைண்டுன்னு சொல்கிறோம். அந்த வெறும் மனம், புத்தி, சித்தம், அகங்காரங்கக்கூடிய 4 பகுதியில் மனம்ங்கிற பகுதி மட்டும்தான் அது கான்சியஸ் மைண்டுன்னு சொல்கிறோம். அதான் வந்து உணர் மனம்னு சொல்கிறோம். எல்லாம் சேர்ந்தது டோட்டல் மைண்டு. இந்த ஒரு பகுதி, முதல் பகுதி மட்டும் உள்ளது வந்து மனம் அல்லது கான்சியஸ் மைண்ட் அல்லது உணர் மனம். இப்போ இந்த உணர் மனம் தான் நமக்கு எப்போவுமே 24 ஹவர்ஸ் அவைலபிள் மனம் வந்து அந்த உணர் மனம் தான். அதனால் இந்த உணர் மனம் வந்து எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு முழு நிறைவோடு அதை செய்ய முடியாது. இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி ஒரு பதட்டம், ஒரு இதாவது வந்துட்டு தான் இருக்கும். இப்போ டோட்டல் மைண்டு வந்து செயல்பட்டுதுன்னு சொன்னால் பதட்டமோ அதுகளோ எதுவுமே இருக்காது. அங்கே என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போயிடும். அப்போ இந்த டோட்டல் மைண்டில் ஒரு வேலை செஞ்சால் எப்படி இருக்கும், உணர் மனம் மட்டும் வேலை செஞ்சால் எப்படி இருக்கும்ங்கிறத தான் நம்ம வேலை பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பெரிய பங்களா, அந்த பங்களா வாசலில் வந்து ஒரு வாட்ச்மேன் இருக்காப்புல. வீட்டு ஓனர் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு, அந்த வாட்ச்மேன் வாசலில் இருக்கிறார். எப்போவும் ஒரு வாசலில் தான் உட்காந்துருப்பார். ஒரு நாள் காலையில் வந்து ஒரு பெரிய ஜெய்ஜாண்டிக்காக ஒருத்தர் வராரு. பெரிய மீசை வச்சுருக்காரு, இடுப்பில் பெரிய பட்டாக்கத்தி வச்சுருக்கிறாரு. ஒரு முரட்டு குரலில் பேசுகிறார், உங்கள் ஐயாவை பார்க்கணுங்கிறாரு. இப்போ அவரை பார்த்தா நம்பக்கூடியவராக தெரில. ஐயாவை பார்க்கணுங்கிறார, இவரை உள்ளே விட்டால் என்ன ஆகுமோ தெரியலையேன்னு சொல்லி இவருக்கு முடிவு எடுக்க முடியல. அப்போது இன்டர்காமில் கூப்பிட்றாரு, முதலாளியை கூப்பிட்றாரு. ஐயா அப்படி ஒருத்தர் வராரு, அவரை பார்த்தா நம்புகிற மாதிரி தெரில, ஒரு டைப்பாக தெரிறாரு, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா உள்ளே அனுப்பிடுறாரு. சரி முதலாளியே சொல்லியாச்சு, ரைட் உள்ளே போங்கன்னு அனுப்பி விட்டுறாரு. உள்ளே அனுப்பி விட்டாலும் என்ன நடக்குமோன்னு சொல்லி இவரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் வந்தவர் என்ன பண்ணுறாரு, அங்கே ஹாலுக்கு போகிறாரு. ஹாலில் முதலாளி உட்காந்துருக்காரு. அவர் முன்னால் போனோன்னு ஒரு சல்யூட் போடுறாரு. இடுப்பில் இருக்க பட்டாக்கத்தியெல்லாம் கிளவி டேபிள் வைக்கிறாரு. இன்னொரு சல்யூட் போடுறாரு. அவர் பாட்டு திரும்பி வந்துடுறாரு. ஒன்றும் நடக்கலை, எல்லாம் சர்வசாதாரணமாக முடிஞ்சுது. இப்போ இதில் என்னன்னு சொன்னால், அந்த வாட்ச்மேனாக வர்றவர் தான் கான்சியஸ் மைண்டு, அந்த முதலாளி தான் டோட்டல் மைண்டு. டோட்டல் மைண்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இப்படி தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது, எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிடும். இந்த கான்சியஸ் மைண்டு மட்டும்தான் இருந்துச்சுன்னா அதுக்கு முடிவெடுக்கவே தெரியாது, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி பயந்துகிட்டே இருக்கும். அதனால் அந்த கான்சியஸ் மைண்டுனா என்ன, டோட்டல் மைண்டுனா என்னங்கிறத மட்டும் ரெண்டும் நமக்குள்ளே செயல்படுது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்படி ஒரு மைண்டு இருக்குது, டோட்டல் மைண்டுன்னுட்டு ஒன்று இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ நம்ம வந்து நீங்கள் வாக்கிங்கெல்லாம் போயிருப்பீங்க, ட்ரெக்கிங் எல்லாம் போயிருப்பீங்க. இப்போ நீங்கள் ட்ரெக்கிங் போன இடத்துல செல்ஃபோனை விட்டுட்டு வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் போய் அதை எடுக்கணும், யாராவது கொண்டு போயிடக்கூடாது, ரொம்ப காஸ்ட்லி ஃபோன் அது. இருட்டாயிட்டு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் துணைக்கு வர்றதுக்கு யாரும் இல்லை, நீங்கள் தனியாக போகணும். இருட்டாக இருக்குது, எந்த வெளிச்சமும் இல்லை, தடவிட்டே போகிறீங்க. எங்கேயாவது இடறிடுமோன்னு சொல்லி பயந்துக்கிட்டே போகிறீங்க. எதிராக இடறி விழுந்துருவோமோ, எங்கேயாவது மோதிக்கிடுவோமோ, புதர்லேயோ பாறையிலேயோ மோதிக்கிடுவோமோன்னு சொல்லி தடவிக்கிட்டே போகிறீங்க. கடவுளை கூட துணைக்கு கூடுறீங்க, என்னை ஒழுங்காக கொண்டு சேர்த்துறப்பான்னு சொல்லி கடவுளை கூட துணைக்கு கூடுறீங்க. நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இடறி அப்படியே கீழே புரண்டு விழுந்துடுறீங்க. பள்ளத்தில் விழல, சும்மா கீழே விழுந்துடுறீங்க, தடுமாறி விழுந்துடுறீங்க. இப்போ நீங்கள் எழும்பணும். எழும்பும்போது இப்படி எழும்பணுமா அப்படி எழும்புமான்னுட்டு சொல்லி யோசிக்க மாட்டீங்க, கடவுளை கூட கூட மாட்டீங்க.
விழுந்த மாத்திரத்தில் உங்களை அறியாமலே எழும்பிடுவீங்க. அப்போ அந்த எழும்புறது வந்து ஸ்பான்டேனியஸாக நடக்குது. ஏன்னா அங்கே வந்து விழுந்துட்டீங்க, எழும்புறீங்க, அது ஒரு எமர்ஜென்சி மாதிரி மாறிடும். அது தானாக நடக்குது, தடுமாற்றம் எதுவுமே கிடையாது. ஆனால் முதல்ல வந்து நீங்கள் வந்து தடுமாறிக்கிட்டே தான் போகிறீங்க. இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி தடுமாறிக்கிட்டே போகிறீங்க. அந்த ஸ்பாட்டில் வந்து என்னென்னு சொன்னால் அது தானாக நடக்குது. இது மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு பைக்கை ஓட்டிகிட்டு போகிறீங்க, ஒரு டேர்னிங்கில் நீங்கள் வலது பக்கம் திரும்பணும். அங்கேருந்து ஒருத்தர் வராரு, அவர் இடது பக்கம் திரும்பணும். சிங்கிள் ரோடு தான், டபுள் ரோடு கிடையாது, சிங்கிள் ரோடு. அவரும் ஸ்பீடாக வராரு, நீங்களும் ஸ்பீடாக வர்றீங்க. நீங்கள் அவர் மேலே மோதக்கூடாது, அவர் உங்கள் மேலே மோதக்கூடாது. என்ன பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா நீங்கள் பிளான் எல்லாம் பண்ண முடியாது, ஸ்பான்டேனியஸாக நடக்கும். நீங்கள் என்னத்தையோ ஒன்று பண்ணுவீங்க, அவர் என்னதோ பண்ணுவீங்க, ஒருத்தர் கொல்லுட் ஆகாமல் கிளியராக தப்பிச்சு போயிடுவீங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து ஒரு ஸ்பான்டேனியஸாக நடக்கும். என்ன செய்யணுமோ அது தானாக நடக்கும். நம்ம பிளான் பண்ணியெல்லாம் செய்ய முடியாது. அப்படி அந்த மாதிரி ஒரு செயல்படுறது தான் வந்து டோட்டல் மைண்ட். அப்படி ஒரு மைண்டு நம்மகிட்ட இருக்குது, எப்போவுமே நம்மகிட்ட இருக்குது. அது அந்த எமர்ஜென்சியில் அதுவாக வரும், வந்து செயல்படும். நான் அப்படி ஒரு மனசு நம்மகிட்ட இருக்குங்கிறத மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். இல்லைன்னா அந்த கான்சியஸ் மைண்ட் வந்து எல்லா பொறுப்பும் நம்மகிட்ட தான் இருக்குன்னு நினச்சான்னு சொன்னால் அது தடுமாறிகிட்டே தான் இருக்கும். அப்போ நமக்கு துணையாக ஒரு டோட்டல் மைண்டு ஒன்று இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு செயல்பட்டுன்னு சொன்னால் இந்த கான்சியஸ் மைண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த செய்கிற செயலை நல்லா செய்ய முடியும். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க. அந்த நிறுவனத்தில் ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு செக்ஷனில் இருக்கீங்க. அந்த செக்ஷனில் 100 பேர், ஒரு 100 பேர் ஒரு தனி செக்ஷன். அந்த செக்ஷனுக்கு ஒரு செக்ஷன் மேனேஜர் ஒருத்தர் இருக்கார். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது லீவ் வேணும்னு சொன்னால் அந்த லீவை சேங்ஷன் பண்ணுறது அந்த செக்ஷன் மேனேஜர் தான் உங்களுக்கு லீவ் சேங்ஷன் பண்ணணும். ஆனால் அந்த மேனேஜர் எப்படின்னு சொன்னால் 1ஆம் நம்பர் சிடுமூஞ்சி. நீங்கள் ஒரு நாள் லீவு கேட்டிங்கனாலே வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பார். இப்போ உங்களுக்கு 10 நாள் லீவு தேவைப்படுது. அவர்கிட்ட கொண்டு லீவ் லெட்டர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு அந்த பாடுபடுத்துவார். 10 நாள் லீவு கேட்டு லெட்டர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இப்போ அந்த நேரத்தில் என்னென்னு சொன்னால் உங்கள் கான்சியஸ் மைண்டு வந்து லீவ் லெட்டர் கொடுத்ததுன்னு சொன்னால் ஒரு லீவ் டிஸ்மிஸ் தான் ஆகும். ஆனால் உங்கள் டோட்டல் மைண்டு வந்து லீவ் லெட்டரை கொடுத்ததுன்னு சொன்னால் நீங்கள் என்னதோ ஒன்று, அவர் என்னதோ பண்ணுவார், நீங்கள் என்னதோ பண்ணுவீங்க, ஏதோ ஒன்று பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக லீவ் 10 நாள் லீவில் கூட சேங்ஷன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவீங்க. என்ன நடந்துன்னு உங்களுக்கும் தெரியாது, நீங்கள் பிளான் பண்ணியெல்லாம் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று தோணும், அந்த நேரத்தில் அவர் ஏதோ பேசுவார், நீங்கள் ஏதோ பேசுங்க, என்னதோ சாமர்த்தியமாக வேலையை முடிச்சுட்டு வந்துடுவீங்க. பிளான் பண்ணியெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா பிளான் பண்ணான்னு சொன்னாலே அந்த கான்சியஸ் மைண்டு தான் பிளானை பண்ணணும். இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, இதை பண்ணணுமோ அது பண்ணணுமோன்னு சொன்னால் நாம் ஒரு இன்டர்வியூ போகிறோம், இந்த கேள்வி கேட்பாரோ அந்த கேள்வி கேட்பாரோன்னு நினச்சான்னு சொன்னால் அங்கே போனால் அங்கே நம்ம கான்சியஸ் மைண்டெலாம் உதவும். நான் என்ன பிளான் பண்ணாலும் கான்சியஸ் மைண்டு உதவாது. அந்த நேரத்தில் தான் ஸ்பான்டேனியஸாக நடக்கும். அங்கே என்ன கேட்டாலும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டீல் பண்ணிடுவோம். அதனால் அப்படி ஒரு மைண்டு நம்மக்கிட்ட இருக்குது, அப்படி ஒரு டோட்டல் மைண்டுன்னுட்டு ஒன்று இருக்குங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். 12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம், நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க.